சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கீரம்புரி வரைக்கும் தான் போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது வந்து பிரியதர்ஷினி தங்கா தான். நம்ம கேங்கில் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ. கீரம்புரி வரைக்கும் தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. நம்ம ஃப்ரெண்ட் நண்பர் 2 பேர் கோபி யோகனா ஆல்ரெடி போயிட்டாங்க காய்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க காய்ஸ். ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். அவ்வளோதான், சப்போர்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் 2 பேர் போகிறாங்க காய்ஸ். ஃபாலோவர்ஸ் 2 பேர் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏரிக்கு தான் போயிட்டுருக்கோம். பிரியா தான் ட்ரைவிங் ஓட்டுறாரு. அன்றைக்கி போனோம்ல ஒரு எக்ஸல், அதே எக்ஸல் தான் ப்ரோ இன்றைக்கி டிவிஎஸ் எக்ஸல்ன்றது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு கோபி யோகநாதனோட ஏரிக்கு போனோம்ல அதே எக்ஸல் தான் காய்ஸ். இப்போ கோபி யோகநாதன் முன்னாடியே போயிட்டார் சைக்கிளில். யோகநாதன் சைக்கிளில் போயிட்டார். நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். இடையில வர மாடு வேறு வருது. தெரிஞ்சேன்னா நம்ம போகிறதுக்குள்ள அவங்க வந்து எங்களுக்கு வந்து 4:30 தான் ஸ்கூல் இருக்கனால 5 மணிக்கு தான் வந்தோம். அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ அவங்கள தான் நம்ம போய் பிடிக்க போகிறோம். எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்கன்னு வாங்க காய்ஸ் போய் பார்க்கலாம். ஒன்றுமே பிடிக்காம கூட ஒரு நாள் இருப்பாங்க காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் தருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் காய்ஸ். நம்ம ஏரிக்கிட்ட நறுக்கிட்டோம் காய்ஸ். ஏரிக்கிட்ட நறுக்கிட்டோம். இந்த பாதை ரொம்ப குறுகலான பாதைனால கொஞ்சம் ஆடுது. சரியா பார்த்து ஓட்டுங்கயா. சரிங்க காய். நம்மளுக்காக பிரியா வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நியூ ஃபாலோவர் தான் அவங்க. ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க. ஃபாலோவர் தான். பிரியா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாயெலாம் சொல்கிறாங்க. இறங்கினோடனே ஹாய் சொல்கிறாங்க ஹாய்ஸ். அவ்வளோதாங்க ஏரி பக்கத்தில் நெருங்கிட்டோம். கொஞ்சம் குறுகலான பாதனால கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். யோகநாதன் கோபி சைக்கிளே காணோம். சைக்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட கம்மி பண்ணுறேன். இது அவ்வளோதாங்க ஏரிக்கிட்ட வந்தாச்சு. நீ கடைக்கால் கொண்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிற்பாட்டுங்க காய்ஸ். நம்ம 2 பேரும் நடந்து வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேறு இதெல்லாம்னால இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் கண்டென்ட்டாக. அவங்க வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. முன்னாடி மயில் பறக்குது ப்ரோ. முன்னாடி மயிலெலாம் பறக்குது நம்ம பிரியா சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டோம் ஏரிக்கு. வாங்க இப்போலாம் சைலாக் பண்ணியிருங்க பாய். போங்க காய். காய் இன்றைக்கி நம்ம இந்த பாதையில் தான் ஏற போகிறோம். இந்த பாதையில் தான் பாருங்கள், முன்னாடி பாருங்கள் காய் எவ்வளோ இதாக இருக்குது காய். எத்தனை ஆல்ரெடி நம்ம ஏறி போகிற வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு லைக் கொடுத்த மாதிரியே எல்லாம் இதுக்கும் கொடுத்துருங்க. அது வந்து நம்ம வேறு ரூட்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவோட வந்திருக்கோம். வேறு ரூட்டில் வந்திருக்கோம். பாருங்க காய், தண்ணியெல்லாம் இங்கே வந்துருச்சு காய். தண்ணியெல்லாம் இங்கே வந்துருச்சு. இந்த பாருங்க இந்த இது ஏறிட்டிங்கன்னா ஏரி அவ்வளோதான் கிளியராக தெரியும். யார் யார் குளிக்கிறா அப்படின்லாம் தெரியும். இங்கே பாருங்க காய், மயில் ஓடுது காய். மயில் ஓடுதான் காய். நம்ம பிரியா சொல்கிறாங்க. நாங்கள் பாருங்க காய் மயில் ஓடுது காய். நம்ம வீடியோ கேமரா சரியில்லைனால கிளியராக தெரியாது காய். அதாங்க இன்றைக்கி ஏரியில் நம்ம காய்ஸ் யாரையும் காணோம். ஏரியில் யோகநாதனும் கோபியும் 2 மெம்பர்ஸையும் காணோம். கேமராமேன் கோபியை முக்கியமாக காணோம். போன வீடியோவில் ஒரு சைக்கிள் பழைய ஓட தான் சொல்லியிருப்போம். ஆனால் அது சும்மா ஜஸ்ட்டு ப்ராங்க் தான். ஆனால் அவருக்கு சைக்கிள்னால் உண்மையிலே ஓட்ட தெரியும் காய். கண்டென்ட் எதுவும் இல்லாதனால தான் அந்த வீடியோவை போட்டோம். அவ்வளோதான் ஏரி கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏறி வந்துடும். யோகநாதனையும் கோபியும் காணோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துருப்பேன் காய். இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக தான் காய் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே வரேன். வீடியோ கட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் தெரியாது. ஏரியில் தண்ணியே நின்று போச்சு காய். கோபி சங்கர் யோகநாதன் ஆளே காணாங்காய். அங்கே ஆளே காணாங்காய். ஆனால் இப்படியே தான் போனதாக வர்ஷித்து சொன்னார். ஏரி தண்ணி எப்படி குறைஞ்சி போச்சு பாருங்க ஏரி தண்ணி எப்படி குறைஞ்சி போச்சு. அவங்க காணாதனால போகலாங்களா இல்லை இருக்கலாமா? அவனுங்க காணாங்கிறதுனால ஏரியை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன்.
ஏரியா மட்டும் கடக்கால் அங்கே 2-3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஓகே காய், திஸ் இஸ் அவர் ஏரி. பார்த்துக்கோங்க, இதான் எங்களோட கீரம்பூர் ஏரி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய். பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க.